அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லை இந்த காதலிக்கிற குழப்பத்திலே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த ரீதி லாஸ்ட்டு பஸ்ஸு இதை விட்ட ஊருக்கு போக முடியாதுப்பா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. அப்புறம் நான் வந்தால் உடனே முடிச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சரி பேமெண்ட்டு ஜிபே பண்ணுறாங்க இல்லை கேஷாக கொடுப்பாங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம சொல்கிற பேமெண்ட் அவங்க கட்டுப்படி ஆகணும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு அந்த மெச்சூரிட்டி அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருஷம் கூட ஆகலாம். இல்லைன்னா விட்டுடுவாங்க. ஆனால் அவங்க வாங்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம்தான். சேவை கட்டணமாக நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க இதுக்கு? இல்லை அந்த கேஸோட தன்மையை பொறுத்து வாங்க சார். நான் ஒரு சிலர் என்ன சொல்லுங்கம்மா, இது இருக்கிறதே 20,000 நீ கேட்குற 3,000 4,000 கேட்குறேன்னுவாங்க. அவங்க 3,000 4,000 பார்ப்பாங்க தவிர நம்ம இந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துச்சு இதை நம்ம எடுத்து செலவு பண்ணுன்ற அந்த மனப்பான்மை அவங்க வராது. ஆனால் வந்தால் உடனே போய் ஏடிஎம் எடுத்துப்பாங்க, அது வேறு விஷயம். நம்மகிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. ஒரு சிலர் பெஸ்ட்டாக மெசேஜ் போடுவாங்க, ஒரு சிலர் நேர்லேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது நான் கலியுகத்தில் சில மனிதர்கள் பல விதங்கள், பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் விரோதம்ன்ற மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள் பல விதம் எல்லாரும் பார்த்துட்டு நம்ம கோபம் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. அதாவது வெற்றி வந்தாலும் ஆடக்கூடாது, தோல்வி வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம பாட்டும் அபியாமையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து பணமும் கொடுப்பாங்க. 1000 ரூபா வச்சுக்கப்பா, அந்த நான் வந்து 5 வருஷமாக அலைஞ்சேன், நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது. அதனால் ஒரு சிலர் 3,000 கூட கொடுப்பாங்க. நான் சொன்னேன் அவ்வளோலாம் காசு வேணாங்க, எனக்கு நான் கேட்ட காசை நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ காசுலாம் வேணாம், ஏன்னா நான் காசு வாங்கிட்டேன், இந்த ஆள் எப்போ காசு கொடுத்தா அவங்க வந்துட்டு ஒரு சராசரி எண்ணம் உங்களுக்கு வந்துடும். கடைசி என்ன ஆச்சோ அதுக்கு உண்டான 500 ரூபாய் எடுத்துப்பேன். கடைசி லெட்டருக்கு உண்டான காசு இந்த வக்கீல் கொடுத்தோமே அந்த காசு மட்டும் தான் நான் எடுப்பேன். அப்படிதான் நம்ம ஸ்டாலின் ஒரு இதில் லைலாண்ட் அசோக் லைலாண்ட் கிண்டியில் இருக்குது, அவர் இதே பிரச்சனை தான். ட்ரஸ்ட்டில் ஐஎஸ்எஸ் அமௌண்ட் வாங்கிட்டார், 16 வருஷம் வித்தியாசத்தில் உள்ள வேலைக்கு போயிட்டார். வேலையை அவர் பொய் சொல்ல தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியை சர்வே பண்ணோம். 2 லேடி, ஒரு லேடி அதான் ஒரு டாக்டர் கல்யாணம் ஆச்சு, இன்னொரு டாக்டர் கல்யாணம் ஆகலை. அவர் அந்த வேலையை பார்த்து தான் அந்த வாழ்வாதாரத்தை இது பண்ணோம், மூவ் பண்ணோம். அவர் என்ன 16 வருஷம் கொடுத்துட்டாரு. 2 வருஷம் கழிச்சு ட்ரஸ்ட்டில் போனார், ட்ரஸ்ட்டில் மதிக்கல. ட்ரஸ்ட்டில் நம்ம வெங்கட்ராயோட இருக்குல்ல அந்த லைன் கிளப் ஏற்க பாட்டன் டவர் 5ஆம் மாடி, இப்போ அந்த ஆஃபீஸ் அங்கே இல்லை. இப்போ நிறைய எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி போய் திறமை வேலை செய்கிறாங்க சார்.